இந்த எபிசோட நாம வெங்கடகிருஷ்ண ரோகந்த் இயக்கத்தில் 2023 வெளியான யாதும் ஊரே யாவரும் கேள்வி படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இசையில் அதிக ஆர்வமுள்ளவராக இருக்கும் விஜய் சேதுபதி சிங்கள இராணுவ தாக்கத்தில் தப்பி அகதியாக இந்தியா வர்றாரு. அதன் பின்னர் கேரளாவில் இசைக்கருவிகள் விற்பனை செய்யும் கடையில் வேலைக்கு சேர்றாரு. ஒரு கட்டத்தில் அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் தமிழகத்துக்கு வரும்போது அவரை போலீஸ் கைது செய்யுது. போலீஸ் லாக்கப்பில் இருக்கும் விஜய் சேதுபதிக்கு இன்னொரு இலங்கை தமிழரான கருப்பழனியப்பன் கிருபாநிதி என்ற பெயரையும் அதற்குரிய ஆவணங்களையும் கொடுத்து அந்த பெயரில் அகதி முகாமில் தங்க அரசுக்கு விண்ணப்பிக்கும்படி கூறுறாரு. இதுவே விஜய் சேதுபதிக்கு ஆபத்தாக மாறுது. போலீஸ் அதிகாரியான மகிழ் திருமேனி விஜய் சேதுபதி தீர்த்து கட்ட தேடி அலைகிறார். மறுபுறம் ஒரு தலையாக விஜய் சேதுபதியை காதலிக்கும் மேகா ஆகாஷ் அவரை லண்டன் இசை போட்டியில் பங்கேற்க வைக்கும் முயற்சியில் ஈடுபடுறாங்க. இறுதியில் மேகா ஆகாஷின் ஆசை நிறைவேறியதா? கிருபாநிதி யார்? எதற்காக மகிழ் திருமேனி விஜய் சேதுபதியை கொலை செய்ய துடிக்கிறாரு? லண்டன் இசை போட்டியில் பங்கேற்க நினைக்கும் விஜய் சேதுபதியின் ஆசை என்ன ஆனது என்பதே படத்தோட மீதி கதை. இலங்கை அகதியாக நடித்திருக்கும் விஜய் சேதுபதிக்கு அழுத்தமான கதாபாத்திரம். இதனை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறாரு. அன்பான பேச்சு, சாந்தமான முகம், சத்தங்களை கேட்டு நிலை குலைதல், தனக்குரிய அடையாளம் தேடி அலைதல் என்று நடிப்பில் வித்தியாசங்கள் காட்டி கைத்தட்டல் பெறாரு. இசையரங்கில் அகதிகளை துயரங்களை வெளிப்படுத்தும் இடங்களில் கண்கலங்க வைக்கிறாரு. மேகா ஆகாஷ் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. போலீஸ் அதிகாரியாக வரும் மகிழ் திருமேனி விஜய் சேதுபதியை கொல்ல வெறித்தனம் காட்டும் இடங்களில் மிரட்டுறாரு. படத்துல சிறிது நேரம் வந்தாலும் சின்ன ஜெயந்த் கவனிக்க வைக்கிறாரு. மறைந்த நடிகர் விவேக் குணச்சித்திர நடிப்பால் கவனம் பெறாரு. மோகன் ராஜா, கருப்பழனியப்பன், ராஜேஷ், கனிகா, தபியா மதுரா, ரித்விகா, இமான் அண்ணாச்சி, அஜய் ரத்னம், சம்பத்ராம் உள்ளிட்ட பலரும் நிறைவான நடிப்பை கொடுத்திருக்காங்க. தம்பி சேகராத பார்த்து கொண்டு நடித்திருக்கும் ரகு ஆதித்யா கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து கவனித்து பெறாரு. நிவாஸ்கி பிரஸ்லாவின் பின்னணி இசை கூடுதல் பலனும் சொல்லலாம். காட்சிகள் மூலம் கதைகளத்திற்கு கொண்டு சென்றார் ஒளிப்பதிவாளர் வெற்றி. வேல்மகேந்திராவின் கேமரா யுத்த காடுகள் நகரம் என்று பல இடங்களில் சுழலுது. இலங்கை தமிழ் அகதிகளின் வாழ்வியலையும் போராட்ட வழிகளையும் திரையில் கொண்டு வந்து பாட்டுகளை பெறாரு இயக்குனர் வெங்கடகிருஷ்ண ரோகந்த். படத்தின் ஆரம்ப காட்சிகள் மெதுவாக நகர்ந்தாலும் பிற்பகுதி கதையை விறுவிறுப்பாக நகர்த்தி செல்லுது. திரைக்கதையில சற்று கவனம் செலுத்திருக்கலாம்னு தோணுது.